வணக்கம் மக்களே, இன்றைக்கி சத்து மாவு தோசை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. கருப்பு கோணி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி தனியாக ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நவதானியம் கம்பு, கெவுரு, மக்காசோளம், பொடி மக்காசோளம், அப்புறம் பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கிட்னி பீன்ஸு, கருப்பு கடலை, இது எல்லாம் போட்டு தனியாக ஊற வச்சுக்கணும். 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறமா முதல்ல அரிசி போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா அரிசி சீக்கிரம் மசியாது. அதுக்காக முதல்ல அதை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளெல்லாம் நவதானிய பொருளெல்லாம் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து குண்டானில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சிடோடனே அதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கூட மிளகு, சீரகம், பெருங்காயம், இதெல்லாம் வெங்காயம் போட்டு வதக்கும்போது அதில் இதெல்லாம் போட்டு வதக்கி அதை ஊற்றி தோசை சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் தேங்காய் சட்னி அரைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.